Hello students, last வீடியோவில் வந்து ஸ்டெப்ஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங் அப்படின்றது வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஒரு ஆர்கனைசேஷனில் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து நிறைய சேஞ்சஸ், நிறைய டைனமிக்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ணி அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி நம்ம ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து ரீச் பண்ணணும் இல்லையா? So, the significance of the organization function mainly arises from the fact that it helps in the survival and growth of an enterprise and equips it to meet various challenges. So, organizing உடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனுடைய சர்வைவல் கன்சிஸ்டண்ட்டாக வந்து சர்வைவ் ஆகிறதுக்கும் சரி, ஒரு என்டர்பிரைசஸ்னுடைய க்ரோத்துக்காகட்டும் சரி, நிறைய சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆர்கனைசிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை வந்து டாஸ்க்ஸை வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும், பர்ஃபார்ம் பண்ணணும். அவங்களுடைய கோல்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவங்க ரீச் பண்ணணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி ப்ராப்பர்லி பர்ஃபார்ம். அதுக்கு இந்த ஆர்கனைசிங் அப்படின்ற இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஃபங்க்ஷன் வந்து சரியான முறையில் பர்ஃபார்ம் பண்ணப்படணும். அப்படின்னா மட்டும்தான் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்க முடியும். ஓகே, என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஆர்கனைசிங் வந்து நமக்கு தேவை, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவை அப்படின்றதுக்கான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். ஆர்கனைசிங் லீட்ஸ் டு சிஸ்டமேட்டிக் அலோகேஷன் ஆஃப் ஜாப்ஸ் அமங்ஸ் தி ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ ஒவ்வொரு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியும் ஜாபை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ப நம்ம வந்து ஸ்கில்டு பர்சன்ஸை அந்த வேலையில் நம்ம உட்கார வைக்கிறோம். ஸோ திஸ் ரெடியூசஸ் த ஒர்க் லோட் ஆஸ் வெல் அஸ் என்ஹான்சஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம சரியான பர்சன்ஸை, ஸ்கில்டு பர்சன்ஸை அவங்கவுங்க குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாபில் வந்து நம்ம ஃபிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் குவாலிட்டியாக இருக்கும். அதே போல் ப்ரொடக்டிவிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக அதற்குன்னு ஒரு படிப்பை படிச்சுட்டு அதற்கான எக்ஸ்பீரியன்ஸு இருக்கிறதுனால அந்த ஒர்க்கில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், என்னென்ன சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும், அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஏன்னா ரிப்பீட்டடாக வந்து அவங்க வந்து அந்த ஒர்க்கை தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்ற போது எந்த சேலஞ்சஸாக இருந்தாலும் அவங்களால ஈஸியாக ஃபேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸை அவங்களால வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ரிப்பிட்டேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் டாஸ்க் அலவுஸ் எ ஒர்க்கர் டு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் ஏரியா அண்ட் லீட்ஸ் டு ஸ்பெஷலைசேஷன். ஸோ ரிப்பீட்டடாக ஒரு ஒர்க்கையே அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னா இப்போ வந்து இன்வாய்ஸ் வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை வந்து செக் பேமெண்ட்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னா, பேமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா ரிப்பீட்டாக அந்த ஒர்க்கை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களால அதில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் ஒர்க் இருக்கும், அக்யூரசி ஆஃப் ஒர்க் இருக்கும், குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்டில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது வந்து பாசிபிலிட்டி. டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து அவங்கவுங்களுக்கான ஒர்க்கை கொடுக்கும் பொழுது அந்த ஒர்க்கை அவங்க ரிப்பீட்டடாக பண்ணும் பொழுது அந்த ஒர்க்கில் அவங்க ஸ்பெஷலைஸ்டாக ஆகிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக அவங்க மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிளாரிட்டி இன் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்ஸ். So the establishment of working relationship clarifies lines of communication and specifies who is to report to whom. ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ வந்து
ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கான ஒர்க்கை வந்து யார்கிட்ட இருந்து வாங்கணும், அண்ட் அந்த ஒர்க்கை முடித்த உடனே யாருக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த லைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் ரிமூவ்ஸ் ambiguity இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த இல்லை வந்து இந்த ஒர்க்கை வந்து சரியான முறையில் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் இருக்கா, நான் என்ன ஒர்க் பண்ணணும், நான் வாங்கின ஒர்க்கை நான் எப்படி நான் பண்ணணும், எனக்கு கொடுத்துருக்கிற ஒர்க்கை நான் எப்படி வந்து எஃபெக்டிவாக நான் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சரியான முறையில் அவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு வந்து ஏற்படும். ஓகேவா? ஆர்கனைசிங் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்களுக்கான ஒர்க்கை வந்து சரியான முறையில் கொடுக்கணும். ஓகேவா? அத்தாரிட்டிஸ் யார் வந்து அவங்களுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க, இப்போ வந்து மேனேஜர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சூப்பர்வைசர்ஸ்க்கு கொடுப்பாங்க. சூப்பர்வைசர்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஹைரார்கி லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அவங்களுக்கான கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்னா இப்போ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எனக்கு யார் ஒர்க் கொடுப்பாங்கன்னா சூப்பர்வைசர் எனக்கு ஒர்க் கொடுப்பாங்க. இப்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், சூப்பர்வைசருக்கு தான் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த கம்யூனிகேஷன், அந்த ரிலேஷன்ஷிப், ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னு தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, தெளிவான முறையில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசிங் மூலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் கிரியேட்டிங் அ ஹைரார்கியல் ஆர்டர், thereby enabling the fixation of responsibility and specification of the extent of authority to be exercised by an individual. அதான் நான் சொன்னல, ஹைரார்கியல் ஆர்டர், அத்தாரிட்டேட்டிவ் ஆர்டர். இப்போ மேனேஜர்ஸ், சபார்டினேட்ஸ், ஒர்க்கர்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்கவுங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி அந்த ஒர்க்கை அவங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் யாருக்கு அதை ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து இந்த ஆர்கனைசிங்கில் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும், ஆர்கனைசிங் ப்ராசஸில் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ ஆர்கனைசிங் லீட்ஸ் டு த ப்ராப்பர் யூசஸ் ஆஃப் ஆல் மெட்டீரியல், ஃபினான்ஷியல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ ஆர்கனைசிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஃபினான்ஸ் அமௌண்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஃபினான்ஸ் ஆகட்டும் சரி, ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் தான் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்க எல்லாத்தையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசிங் அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறோம், அவங்கவுங்களுக்கான மெட்டீரியலை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இவ்வளோ மெட்டீரியல் தான் நான் வாங்க போகிறேன்னா அப்போ எனக்கு எவ்வளோ ஃபினான்ஸ் தேவைப்படும். ஸோ நான் பக்காவாக நான் வந்து எக்ஸாக்டாக எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும், இதை வந்து எந்த ப்ராசஸ் மூலயமா பண்ண முடியும் ஈஸியாக அப்படின்னா ஆர்கனைசிங் ப்ராசஸ் மூலயமா தான் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர் அசைன்மெண்ட் ஆஃப் ஒர்க்ஸ். ஸோ ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து அவங்களுக்கான ஒர்க்கை வந்து நான் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவாய்ட்ஸ் ஓவர்லேப்பிங் ஆஃப் ஒர்க். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தேவையில்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதோ, இல்லை வந்து ஒர்க்கை வந்து தேவையில்லாத ஒர்க்கை பண்ணுறதோ, இல்லை வந்து ரிப்பிட்டேட்டிவான ஒர்க்கை பண்ணுறதோ, ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்காது. சரியான முறையில் நம்ம வந்து ரிசோர்ஸஸை பிரிக்கும்போது, டிவைட் பண்ணும் பொழுது, அண்ட் ஆல்சோ மேக்ஸ் பாசிபிள் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸையும் சரியான முறையில் நம்ம பயன்படுத்த முடியும். அவாய்டன்ஸ் ஆஃப் டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க், அதுதான் நான் இப்போ சொன்னேன். ஹெல்ப்ஸ் டு ப்ரிவென்டிங் கன்ஃபியூஷன் அண்ட் மினிமைஸ் த வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் எஃபர்ட்ஸ். ஸோ டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்றது வந்து ஒரு வேலையை தேவையில்லாமல் 2 முறை 3 முறை செய்கிறது, அது வந்து இந்த இடத்துல வந்து இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது, அண்ட் ரிசோர்ஸஸை வந்து வேஸ்டேஜஸ் வந்து இருக்காது. சரியான முறையில் நம்ம வந்து ஒவ்வொரு ரிசோர்ஸஸையும் நம்ம பயன்படுத்த முடியும் ஆர்கனைஸ்டாக கொண்டு போகும்போது. அடுத்தது அடாப்டேஷன் டு சேஞ்ச்.
The process of organizing allows a business enterprise to accommodate changes in the business environment. business environmentல இருக்கக்கூடிய சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசிங்கினுடைய ப்ராசஸும் வந்து சில சேஞ்சஸை வந்து அவங்க கொண்டு வருவாங்க. It allows the organization structure to be suitably modified and the revision of interrelationship amongst the managerial levels. So ஏதாவது பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து சேஞ்சஸ் ஏற்பட்டது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில மாடிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்க கொண்டு வருவாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ண விஷயத்துலேருந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க்லேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில சேஞ்சஸை வந்து அந்தந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இட் பேவ்ஸ் த வே ஃபார் எ ஸ்மூத் ட்ரான்சிஷன். ஸோ ஒர்க்கை வந்து ஈஸியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரீச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் மச் நீடட் ஸ்டெபிலிட்டி டு த என்டர்பிரைஸ் ஆஸ் இட் கேன் கண்டினியூ டு சர்வைவ் அண்ட் க்ரோ இன்ஸ்பைட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ எந்த சேஞ்சஸ் வந்தாலும் அதை ஈஸியாக மாடிஃபை பண்ணி கொண்டு போகிறதுனால இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து ஸ்டேபிளாக கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுடைய டெவலப்மெண்ட் ஆகட்டும் க்ரோத் ஆகட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன சேஞ்சஸ் வந்தாலும் கூட அவங்க வந்து சரியான முறையில் அந்த சேஞ்சஸை அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ப அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்படி இருக்கும், ஸ்டெபிலிட்டி நிரந்தரத்தன்மையோடையும் ஈஸியாக அவங்களால வந்து சர்வைவ் ஆகவும் முடியும், நல்ல க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டும் அவங்க ஆர்கனைசேஷனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன். Organizing provides a clear description of good jobs and related duties. ஸோ ஆர்கனைசிங்கில் நான் சொன்னேன் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்தாலும் சரி அவங்கவுங்களுக்கான டாஸ்க்கு கொடுக்கப்பட்டு அந்த டாஸ்க்குக்கான அவங்க ரோல்ஸ் என்ன அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து இந்த ஆர்கனைசிங் ப்ராசஸில் தெளிவாக அவங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது, டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்றது வந்து இருக்காது. ஒவ்வொரு ஒர்க்கருக்குமே வந்து கிளாரிட்டி இருக்கும், யார்கிட்டேருந்து நம்ம வந்து ஒர்க்கை வாங்கணும், யாருக்கு வந்து நம்ம ஒர்க்கை பற்றின ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனும் இருக்கும், எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஒர்க்கும் வந்து இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் அன் என்டர்பிரைஸ் therefore becomes easy and this brings effectiveness in administration. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸியாக நிர்வாகம் பண்ணுவதற்கு எஃபெக்டிவாக நிர்வாகம் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசிங் அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனேல்னால் என்ன, ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ். ஸோ ஆர்கனைசிங் ஸ்டிமுலேட்ஸ் க்ரியேட்டிவிட்டி அமங்ஸ் தி மேனேஜர்ஸ். ஸோ ஆர்கனைசிங் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர்ஸுக்கான ஒரு க்ரியேட்டிவிட்டி திங்கிங்கை க்ரியேட் பண்ணுது. இப்போ மேனேஜர்ஸ் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா யாராருக்கு என்னென்ன ஒர்க்கை வந்து ஒர்க்லோடு வந்து கொடுக்கணும், எவ்வளோ ஒர்க்கர்ஸை வந்து அசைன் பண்ணணும், அவங்களுக்கான ஒர்க் என்னென்னு கொடுக்கணும், ரொட்டீனாக என்னென்ன ஜாபெல்லாம் அவங்க பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து மேனேஜர்ஸ் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒர்க்லோடை வந்து கம்மி பண்ணுறது, அவங்க ஒர்க்கை வந்து கொடுத்துட்டு அவங்களோட அவங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்ன மெத்தடாலஜிஸை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஒரு இன்னோவேட்டிவான ஒரு தாட்ஸுக்கான ஒரு டைம் பீரியட் வந்து அவங்களுக்கு கொடுக்குது. ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்குற பட்சத்தில் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து எப்படி வந்து ஒரு க்ரோத் அவங்க கொடுக்க முடியும், எப்படி வந்து ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஒர்க்கில் வந்து கொண்டு வர முடியும், அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ரிப்பிட்டேட்டிவாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஈஸியாக வந்து அவங்களால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லை புதுசாக இதில் ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து நம்ம க்ரியேட்டிவாக அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது குவாலிட்டி வந்து இன்னும் பெட்டர்மெண்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
Delegation also develops in the subordinate the ability to deal effectively with challenges and helps them to realize their full potential. ஸோ அவங்களுடைய ஒர்க்கை மட்டும் அவங்க பண்ணுறது மட்டும் கிடையாது, என்னென்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றதும் அவங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னோவேட்டிவாக சில விஷயங்களை எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஸ்கில் செட்டும் அவங்களுக்கு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது எக்ஸ்பேன்ஷன் அண்ட் க்ரோத். ஸோ ஆர்கனைசேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் க்ரோத்துக்காகட்டும் சரி, அதே போல் ஒரு என்டர்பிரைசஸினுடைய ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்காகட்டும் சரி, அவங்களுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காகட்டும் ஆர்கனைசிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் பொசிஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகட்டும் சரி, டிபார்ட்மெண்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை கொண்டு வர்றதுக்காகட்டும் சரி, இல்லை வந்து ப்ராடக்ட் லைன்ஸை வந்து கொண்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆர்கனைசிங் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸை வந்து நான் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நான் நடத்துகிறேன் அப்படின்னா, என்னுடைய பிஸ்னஸை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது நான் இப்போ வந்து பல இடங்களில் வந்து நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் என்னோடய பிரான்ச்சை வந்து நான் என்ன பண்ணுவேன், ஓப்பன் பண்ண முடியும். அதை வந்து ஆர்கனைஸ்டாக கொண்டு போனால் மட்டும்தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கும் வந்து ஆர்கனைசிங் ஆஃப் ஒர்க் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொண்டு போகும்பொழுது அந்த இடத்துல வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகளோ, இல்லை வந்து ஒருத்தருக்கே வந்து ஒர்க் வந்து ஓவர்லோட் ஆகிறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்கவுங்களுக்கான ஒர்க்கை வந்து சரியான முறையில் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்து ஒரு டீம் ஒர்க்காக வந்து அவங்க செயல்பட்டு ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.